கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த புதிய மாதத்தின் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சபையை முதலாவது வாழ்த்துவதில் நான் அதிகமான சந்தோஷம் அடைகிறேன். இந்த 7 மாதங்களும் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்தார் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடிந்தவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லலாமே. இந்த தேவன் என்றென்றைக்குமான சதா காலங்களிலும் உங்கள் தேவனாயிருந்து உங்களை ஆளுகை செய்து நடத்துவாராக. ஒரு புதிய மாதம் என்கிறதுனாலேயே ஆண்டவர் சமூகத்தில் போய் காத்திருந்தேன். ஆண்டவரே, என்ன காரியத்தை குறித்து பேசணும்? அப்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். ஆவியானவர் ஒரு வார்த்தைக்குள்ளாக என்னை நடத்தினார். மிக சுருக்கமாக அந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைத்து இன்றைக்கு உங்களுக்காக செபிக்க போகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் அவருடைய 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க விரும்பினால் நீங்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஏமே, இது ரோமர் புத்தகத்தை பவுல் எழுதினதாக நம்பப்படுகிறது. ஆனாலும் எழுத்து ஆக்கியோன் சொல்லுகிறான், நான் சொல்லவில்லை, வேத வசனங்கள் சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வசனங்கள் 3 முறை வருகிறது. இப்பொழுது வாசித்த ரோமர் 4:3 பார்க்கிறோம். இதே வசனம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இதே வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலும் பார்க்க முடியும். வேதாகமத்தின் வசனங்கள் 2வது விசை வருவதே பெரிய ஆச்சரியமாக வேத மனிதர்கள் பார்ப்பார்கள். ஏனென்றால் எழுதப்பட வேண்டிய காரியங்கள் ஏராளமாய் இருக்கிற பொழுது, இடம் கொள்ளாததினால் அவைகள் எழுதப்படாமல் போன பொழுது, ஒரே வசனம் மற்றொரு முறை வருகிறதென்றால் அதற்கு ஏதோ ஒரு ஆழம் இருக்கிறதை வேத பண்டிதர்கள் உணர்வார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட வசனம் 1 முறை 2 முறை அல்ல, 3 முறை நம்முடைய வேதாகமத்தில் வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இது ஏதோ ஒரு ஆழமான புரிதலை நமக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறதுனால் இதை நமக்காக எழுதி வைத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு தெரியும், ஆபிரகாமை கர்த்தர் ஏராளமாய் ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் அளவுகள் எவ்வளவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத பெரிதாக வேதத்தில் சொல்லப்படலை. ஆதியாகமம் 13:2 இப்படி வாசிக்கிறோம், மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உடைய ஒரு மிகப்பெரிய சீமானாய் ஆபிரகாம் இருந்தான் என்று. அந்த 6வது வசனத்தில் அதை ஒரே வார்த்தையில் சுருக்கிறாரு. ஆபிரகாமுக்கும் அவனோடு கூட வந்த அவன் சகோதரனாகிய லோத்துவுக்கும் இருந்த அந்த மிருக ஜீவன்களும் அந்த ஆஸ்திகளினால் இந்த பூமி தாங்குவதற்கு ஏதுவில்லாமல் இருந்ததாம். அப்போ இதில் இருந்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நம்முடைய கற்பனைக்கெல்லாம் எட்டாத அளவுக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் என்பதுதான். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். சில சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆபிரகாமின் காலத்தில் இருந்த ராஜாக்கள் எல்லாரையும் விட, அதாவது ஆபிரகாமை விட ஐஸ்வர்யவான் ஒருவனும் இல்லாதபடிக்கு ஆபிரகாம் உயர்ந்திருந்தானாம். பிரைஸ் காட். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், ஆபிரகாமின் காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான் தான் யோபுவும். இவங்க 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட வாழ்ந்திருக்க வேண்டும். யோபுவின் புத்தகம் நமக்கு கொஞ்சம் பின்பாக வந்திருந்தாலும் ஆபிரகாமின் காலத்திலே யோபு வாழ்ந்திருக்கிறான் என்கிற ஆய்வுகள் சொல்கிறது. அந்த யோபு கூட கிழக்கத்திய புத்திரர்களுக்குள் பெரியவன் என்றாலும் ஆபிரகாம் அப்படி அல்ல. முழு உலகத்துக்கும் அன்றைக்கு இருந்த பூமி என்று அறியப்படுகிற அந்த முழு இடத்துக்கும் ஒரு மிகுந்த ஐஸ்வர்யவானாய், ஆமென், செல்வ சீமானாய் ஆபிரகாம் இருந்தான். இதற்கு என்ன காரணம்? இந்த ஆபிரகாமை இவ்வளவு உன்னதமான இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு எது காரணமா இருந்துச்சு அப்படின்னு பொதுவாக
நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு காரணம் அவனுடைய அழைப்பு. எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். என்னது? அவனுடைய அழைப்பு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதிகள்னால அதற்குள் நான் அதிகமாய் கடந்து போகவில்லை. அந்த அழைப்புக்குள்ளதான் அவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதங்கள் மறைந்திருந்தது, புதைந்து கிடந்தது. இன்னைக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்முடைய அழைப்பு என்னன்னு. ஆனால் நம்முடைய அழைப்பு ஒரு சாதாரணமான அழைப்பு அல்ல. அதனால தான் கலாத்தியர் 3:13-14 சொல்கிறார், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் உன்னையும் ஆசீர்வதிப்பதற்காக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய சாபங்களுக்காய் கிறிஸ்து சாபமானார், பலியானார் என்ற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறதுடைய ரகசியம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் அள்ளி கொடுப்பதுதான். ஆமென். அந்த ஆசீர்வாதத்திற்கு பின்பாக இருக்கிற ரகசியம் அழைப்பு என்றால், இந்த அழைப்பை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளணும்னா இந்த அழைப்புல 3 நிலைகள் இருந்தது. 3 நிலைகள். பிரைஸ் காட். 3 நிலைகள். 1 விட்டு வா, 2 விசுவாசித்து வா, 3வது என்னுடைய வார்த்தைக்குள்ளே வா. இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். நான் நிச்சயமாய் நம்புகிறேன் நம்முடைய ஒவ்வொரு அழைப்புக்கு பின்பாகவும் இந்த 3 நிலைகளை நீங்க பார்க்க முடியும். விட்டு வா, விசுவாசித்து வா, வார்த்தைக்குள் வா. ஆனால் அதை இப்படி சொல்லுகிறேன், இந்த 3 நிலைகள் இந்த அழைப்புக்கு பின்பாக இருந்தாலும் விட்டு வருவதிலும் வார்த்தைக்குள் வருவதிலும் சில தடுமாற்றங்களை பார்த்த ஆபிரகாம், மீண்டும் சொல்லுகிறேன், விட்டு வருவதிலும் வார்த்தைக்குள் ஆவதிலும் பல தடுமாற்றங்களை பார்த்த ஆபிரகாம் விசுவாசத்தில் மட்டும் பலகீனனா இருக்கவில்லை, விசுவாசத்திலே மட்டும் அவன் மரித்து போகவில்லை, விசுவாசத்திலே மட்டும் அவன் குறுகி போகவில்லை. அந்த விசுவாசத்திலே அவன் பூரணப்பட்டபடினால் கர்த்தர் மற்ற நிலைகளை கடந்து அந்த விசுவாசத்தை கர்த்தர் நீதியாய் பார்த்து ஆபிரகாமுக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொண்டார். புரியுதா? புரியலையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய அழைப்புல பல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நம்மளால பூரணமா நிக்க முடிஞ்சிருக்கா, அல்லது எல்லாத்துலயும் நம்ம பூரணமா நிக்கிறோமான்னு ஒருவேளை நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டோம்னா தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், நம்முடைய விசுவாசத்தில் நம்ம தடுமாறாம நிற்போம்னா, நம்முடைய விசுவாசத்தில் ஆண்டவரை முழுமையாய் பிடித்துக் கொள்வோம் என்றால் அதை நீதியாய் கணக்கிட்டு விட்டு வருவதில் அவனுடைய தடுமாற்றத்தின் நீதியை கர்த்தர் பார்க்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்குள் ஆவதினுடைய தடுமாற்றத்தின் நீதி, அந்த காரியத்தை கர்த்தர் நீதியை பார்க்கவில்லை. ஆனால் விசுவாசத்தில் அவனுடைய அந்த உறுதியை பார்த்தவர் அதை நீதியாய் கணக்கிட்டு அவனை ஆசீர்வதித்தார். 3 காரியங்களை இன்னைக்கு மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்தி ஜெபிக்கிறேன். முதலாவது காரியம், விட்டு வர வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், விட்டு வா. எதை விட வேண்டும்? 5 காரியங்கள். காணாத ஒன்றுக்காக நீ காண்பதை விட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். ஏனென்றால் பவுல் அதை சொல்லுகிறான், காண்கிறவைகள் அநித்தியம், காணாதவைகளோ நித்தியம். அப்படி காணாத ஒன்றுக்காக காண்கிறவைகளை விட வேண்டும். கிடைக்க போகிற ஒன்றுக்காக கையில் இருப்பதை விட வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், கிடைக்க போகிற ஒன்றுக்காக இருப்பதை விட வேண்டும். அடைய போகிற ஒன்றுக்காக தான் அடைந்ததை விட வேண்டும். சொப்பனத்தை நம்பி நிஜத்தை விட வேண்டும். அதரிசனத்துக்காக தரிசனத்தை விட வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி ஆபிரகாம் விட்டான். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஆதியாகமம் 12:4 சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டார். ஆனாலும் அந்த வார்த்தை அதோடு, அந்த 4வது வசனம் அதோடு நிறைவடைந்திருந்தால் அதுல தடுமாற்றம் இருந்திருக்க முடியாது. அதுல குறைவை கர்த்தர் பார்த்திருக்க மாட்டார். ஒரே ஒரு வார்த்தையை கீழே எழுதுறாரு, லோத்துவும் அவனோடு கூட வந்தான். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவன் விட்டு வந்தது உண்மைதான். ஆனால் ஒரு சின்ன தடுமாற்றம். லோத்துவும் அவனோடு கூட வந்தார். எசாயா 51ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்தார் என்று. தமிழ் வேதாகமத்தில் மொழியாக்கத்தில்
சின்ன தவறு அங்கே நடந்திருக்கிறது. அவன் ஒருவனாய் இருக்கும் பொழுது அல்ல, கர்த்தர் அவனை அழைத்தது. அல்லேலூயா. நீங்கள் ஆங்கில வேதாகமத்துக்குள் நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்றால், ஐ கால்ட் ஹிம் அலோன், அதாவது நீ ஒருவனாக என்னிடத்துக்கு வா என்று அவனை அழைத்தார். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒருவனாய் இருக்கும் பொழுது அழைக்கிறதற்கும் ஒருவனாக இருப்பதற்கென்று அழைப்பதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. மலையாள வேதாகமும் சொல்லுகிறது, ஏகனாய் வா, தனிமையா வா அப்படின்னு கூப்பிட்டாராம். சில சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆபிரகாமுடைய குடும்பத்தில் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 1800 பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி 1800 பேர் என்ற ஒரு குடும்பம் என்பது மிகப்பெரிய ஒரு குடும்பம். ஏன்னா அந்த ஜீனியாலஜி வரலாறு அதை சொல்லுது. அப்படி மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் இருந்து அவன் தனிமையா இருக்கும் பொழுதல்ல, தனிமையா இருக்கும்படிக்கு கர்த்தர் அவனை அழைத்தார். ஆனால் அவன் என்ன செய்து விட்டான்? தன்னோடு கூட 1799 பேரை விட்டவன் ஒரே ஒரு நபரை கொண்டு வந்து விட்டான். அங்கே அவனை ஆண்டவர் நீதியாய் கணக்கிடவில்லை. எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நீதியாய் கணக்கிட்டிருப்பாரானால் 14ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு வந்த துக்கங்கள், அவனுக்கு வந்த அந்த மனவேதனைகளை கர்த்தர் ஒரு நாளும் அனுமதித்திருக்க மாட்டார். ஆனால் விட்டு வந்தது உண்மைதான். ஆனால் சில தடுமாற்றங்களோடு கூட தான் அவைகளை விட்டான். விசுவாசித்து வந்ததை குறித்து கடைசியாய் சொல்லுகிறேன். ஆனால் அந்த அழைப்பில் இருக்கிற 3வது பகுதி வார்த்தைக்குள் வா என்பதுதான். நான் இப்படி சொல்லுகிறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்களுடைய ஒரு பூரணமான நிலை எங்கே இருக்கிறது என்று ஒரு வேளை என்னிடத்திலே கேட்பீர்கள் என்றால், நான் சொல்லுவேன், அது ஆண்டவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. நாம் தேவனோடு கூட இன்றைக்கு இருக்கிறோம் என்பதனுடைய ஒரு ஆழமான வெளிச்சம் என்பதனுடைய பொருள் அவருடைய வார்த்தை எனக்குள்ளாய் இருப்பது என்பதுதான். யோவான் 15ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நீங்கள் என்னிலும். எப்படியா நாம் போய் ஆண்டவருக்குள்ள இருக்க முடியும்னு நம்ம கேள்வி கேட்டா அதற்கு பதில் அந்த வசனமே சொல்கிறது, என் வார்த்தை உங்களுக்குள்ளும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தாள் என்பது இந்த உலகம் சொல்லுகிற செய்தி. ஆனால் நான் சொல்லுவேன், மரியாளுக்குள் இயேசு பிறந்தார் என்பது அவன் விசுவாசத்தின் செய்தி. மரியாளே, எப்படி அது நடந்தது? உனக்குள் எப்படி இயேசு வந்தார்? அப்பொழுது மரியாள் சொல்வாள், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று நான் எப்பொழுது தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக வருவதற்கு இடமளித்தேனோ அப்பொழுதே என் ஆண்டவர் எனக்குள் வந்து விட்டார். எனக்குள் வந்து விட்டார். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்பொழுது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்குள் ஆவது, நான் ஆபிரகாமை மாத்திரமல்ல, அவருடைய அழைப்புக்குள்ளாக தெரிந்தெடுத்தலுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனுமே, இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஒரு ரகசியமான திட்டம் என்னவென்றால் அவருடைய வார்த்தைக்குள்ள வருவதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனாலும் அதிலும் ஆபிரகாம் ஏராளமான தடுமாற்றங்களை அவன் சந்தித்திருந்தான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் தனக்கு முன்பாக இருந்த பொழுதிலும் அவன் அந்த வாக்குத்தத்தங்களின் மேல் பூரணமான நம்பிக்கையோடு காத்திருக்க முடியாமல் சாராள் இடத்துல போய் அவளுடைய வார்த்தைகளை கேட்டு ஆகார் என்ற ஒரு பெண்ணை அவன் தெரிவு செய்து கொள்ளுகிறான். ராமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் பஞ்சகாலம் வந்த பொழுது தேவ சமூகத்தில் போய் நிற்காம, தேவனுடைய ஆலோசனைகளை கேட்காம எகிப்துக்கு ஓடி போகிறான். ஹல்லேலூயா. மனிதருக்கு பயந்து, அல்லாவிட்டால் அவன் மனித காரியத்தில் எனக்கு ஏதாகலும் ஆபத்து நடந்து விடுமோ என்று பயந்து போனவனாய் தன் மனைவியை சகோதரி என்கிற இடத்துக்கு சொல்லும்படியாக தள்ளப்படுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலா அவனை ஒரு மனைவி என்று கூட பாராமல், யோசித்து பாருங்கள், ஒரு ராஜாவுக்கு அவளை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறான். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். பட்சிகளை மேல் இரக்கம் காட்டி தேவன் அவனுக்கு சொன்ன பலிகளை செலுத்துவதற்கு தடுமாறுகிறான். 1-2 தடுமாற்றம் அல்ல, ஏராளமான தடுமாற்றங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்குள் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்கிற விலைக்கிரயத்தை போல இந்த உலகத்தில் வேற ஒன்றுக்கும் விலைக்கிரயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. சீக்கிரத்தில் விட வேண்டியதை விட்டு விடலாம் சிலர்,
விசுவாசிக்க வேண்டியது விசுவாசித்து விடலாம், ஆனால் வார்த்தைக்குள் ஆகிறது அவ்வளவு எளிமையாய் நடந்துவிட முடியாது. அதற்கு ஒரு மிக நீண்ட ஒரு விலை கிரயத்தை கொடுத்தாக வேண்டும். இங்கும் கர்த்தர் அவனுடைய அந்த வார்த்தைக்குள் ஆக வேண்டிய அந்த அழைப்பை ஆண்டவர் நீதியாய் கணக்கிடவில்லை. இது நிமித்தமா எத்தனையோ வருத்தங்களை ஆபிரகாம் சந்திக்கிறான், எத்தனையோ வேதனைகளை ஆபிரகாம் சந்திக்கிறான், எத்தனையோ போராட்டங்களுக்குள் தள்ளப்படுகிறான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் அந்த செய்த ஒரு சின்ன தவற நிமித்தம் அந்த அதிகாரத்திலேயே போய் தூதன் வந்து சொல்லுகிறான், தேவன் உனக்கு வெளிப்படுகிறார், உன் சந்ததியார் ஆமென் அடிமைத்தனத்துக்குள் போவார்கள், 430 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டு அந்நியரை சேவிப்பார்கள் என்கிற ஏராளமான வருத்தங்களுக்கு இவன் காரணக்காரனாய் மாறுகிறான். விட்டு வா தடுமாற்றம், வார்த்தைக்குள் வா தடுமாற்றம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், விசுவாசி என்று சொல்லும் பொழுது, விசுவாசித்து வா என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்குள்ள ஒரு தடுமாற்றத்தை ஆண்டவரால் பார்க்க முடியவே இல்லை. எத்தனை பேர் அதற்கு ஆமென் சொல்வீர்கள்? சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குழந்தை இல்லாத பொழுது வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் தன் பிள்ளைகளைப் போல் அணைத்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். சொந்த குமாரன் என்பதை கூட பார்க்காமல் அவன் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் போனவன் பலிபீடத்தில் அவனை படுக்க வைத்துக் கொண்டு அவன் அந்த கத்தியை உயர்த்தினான் என்று வேதம் சொல்கிறது. காரணம், அவன் விசுவாசத்தில் பலகீனனாய் இருக்கவில்லை. கர்த்தர் பார்த்தார். சில காரியத்தில் குறைவிருந்திருக்கலாம், சில காரியத்தில் ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்குள்ள வருவதற்கு ஆபிரகாம் சிரமப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை பார்க்கிறார், ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய உறுதி, ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய வலிமை, ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய அந்த அளவுகளை பார்க்கிறார். ஆண்டவருக்கு அங்க குறை சொல்ல முடியல. உடனே பார்த்தார், ஆபிரகாமின் விசுவாசத்தை கர்த்தர் நீதியாய் கணக்கிட்டார். ஆமென். அல்லேலூயா. நான் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பொழுது ஒழுங்கா படிக்காட்டாலும் நல்லா எழுதுவேன். இப்போ எல்லாம் அப்படி இல்லை, இங்கிலீஷ்கார மாதிரி நான் எழுத பழகிட்டேன். அன்னைக்கு அப்படி இல்லை. ஆமென். எழுதும் பொழுது அவ்வளோ அழகா ஹேண்ட் ரைட்டிங்கை எழுதுவேன், ரொம்ப நேர்த்தியாக வடிவமைப்பாக அழகாக எழுதுவேன். பார்த்தா யாரும் ஆச்சரியப்படுவாங்க. கடந்த மாதத்தில் கூட என்னுடைய வேதாம கல்லூரியில் என்னோடு படித்த ஒரு சகோதரனை பார்க்கும்போது சொன்னார், ஒரு முறை போய் அவர் ஆசிரியரிடத்தில் போய் கேட்டாராம், எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு. நான் அந்த நோட்ஸ் எழுதலை. அந்த ஆசிரியர் சொன்னாராம், நீ போய் ஸ்டாலின்கிட்ட பேசாமல் வாங்கிக்க, அங்கே தான் அவர் அழகாக பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பான், அதை எடுக்கிறது தான் பெட்டர், ஏன் எழுத்து கூட உனக்கு புரியாதுன்னாராம். ஒரு முறை ஆசிரியர் எனக்கு சொன்னார், இங்கே பாரு, நீ எக்ஸாம் எழுதுனதுக்காக உனக்கு நான் மதிப்பு போடலை, ஆமாம் உன் லெட்ரு பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருக்குது, அதனால உன்னை நான் பாஸ் பண்ண வச்சேன் அப்படின்னாரு. நான் யோசித்து பார்க்கிறேன், ஆபிரகாமுடைய வாழ்விலும் கூட அங்கங்கே அந்த அழைப்பில் கூட முழுமையாக ஆபிரகாமில் நிற்க முடிந்ததோ தெரியலை. ஆனால் அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் நீதியாய் கண்டார். என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படி திரும்பி பார்க்கிறேன். விட்டு வர வேண்டியதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து தான் கர்த்தர் கொண்டு வந்தார். ஆபிரகாமை போல விட்டுட்டு வருவதற்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் வார்த்தைக்குள் வருவதற்கு இன்றைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கிறேன், இன்றைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கிறேன். என்னால் சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்குள் ஆகிறதற்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு பலன் தாரும் என்று போராடி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னமோ தெரியலை, அந்த விசுவாசத்தை ஆமென் ஆபிரகாமை போல உறுதியாக வைத்திருந்தது நிமித்தம், அந்த விசுவாசத்தை உறுதியாய் பிடித்து கொண்டது நிமித்தம் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களின் நிறைவுக்குள் வாழ்வதற்கு தேவனே எனக்கு உதவி செய்திருக்கிறார். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, என்னுடைய விசுவாசத்தையும் நீதியாய் கணக்கெடுக்கிற ஒரு தேவன் எனக்காக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய சபையே, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. இந்த புதிய மாதத்தில் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அழைப்புக்குள் ஒருவேளை ஒரு பூரணமான ஒரு இடத்துக்குள்ள எல்லா நேரத்திலும் ஒரு போயிருந்திருக்க வேண்டும் என்பது இல்லை. ஒருவேளை நீங்கள் விரும்பி இருந்தாலும் சில தடுமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கலாம், சில குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கலாம்.
ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், விசுவாசத்தை மட்டும் பலகீனப்படுத்தி விடாதிருங்கள். விசுவாசத்தை மட்டும் குறுகி போக விட்டு விடாதிருங்கள். விசுவாசத்திலே மட்டும் நீங்கள் மரித்து விடாதிருங்கள். உங்கள் விசுவாசத்தை இன்றைக்கு புதுப்பியுங்கள். உங்கள் மிகுந்த நம்பிக்கைக்கு ஏதுவான உங்கள் விசுவாசத்தை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், ஆபிரகாமின் விசுவாசத்தை நீதியாய் கணக்கிட்டது நிமித்தமாக ஆபிரகாமை இன்றைக்கு யாரும் நினைத்து பார்க்க முடியாது ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறபடினால் உங்களுடைய அந்த விசுவாசத்தை அவர் நீதியாய் கணக்கிட்டு சில தடுமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்த பொழுதிலும் அவைகள் எல்லாம் அவருடைய மிகுந்த இரக்கத்தினால் அவைகளை மன்னித்தவராய் உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் அவர் உங்களுக்கு இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதங்கள் உங்கள் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? நிச்சயமாய் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசித்தவர் இன்னார் என்று எனக்கு தெரியாதல்ல, நான் விசுவாசித்தவர் இன்னார் என்பதை எனக்கு தெரியும் என்று சொல்லும்படி அந்த விசுவாசத்தை பூரணப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நிச்சயமாய் சொல்கிறேன், கர்த்தர் அதை நீதியாய் கணக்கிடுவார். அப்படி அவர் நீதியாய் அதை கணக்கிட போது ஆதியாகமம் 12 சொன்ன ஆசீர்வாதங்கள் அத்தனையும் மறுபடியும் சொல்லுகிறேன், அவனுக்கு அந்த அழைப்புல 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதிலே தடுமாற்றங்கள் 2 இடத்துல இருந்துச்சு. ஆனா இதை நீதியாய் கணக்கிட்டு அந்த சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தின் பாதியை அவனுக்கு கொடுக்காமல், அல்லாவிட்டால் மற்ற இடத்திலெல்லாம் இப்படி தடுமாறி இருக்கிற, இந்த ஒரு காரியத்துல தான் நீ ஜெயம் பெற்றிருக்கிற, அதனால இவ்வளவையும் உனக்கு நான் கம்ப்ளீட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லாம ஆபிரகாமை பூரணமாய் ஆசீர்வதித்தவ அந்த நீதி போதும் அப்பா உன்னை நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு, அந்த விசுவாசம் போதும் உன்னை நான் உயர்த்துவதற்கென்று ஆபிரகாம் உயர்த்தின தேவன் உங்களுடைய அந்த விசுவாசத்தை நீதியாய் கணக்கிட்டு, நீங்கள் இன்னும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை ஆண்டவர் உறுதியாய் கணக்கிட்டு, நிச்சயமாய் சொல்கிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இந்த காலையில் இதை விரும்புகிறீர்கள்? எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்த மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அழிந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து, ஓ, என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அழிந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. விட்டு வா, விசுவாசித்து வா, என் வார்த்தைக்குள் வா. விட்டு வருவதில் தடுமாற்றம், வார்த்தைக்குள் வருவதிலும் தடுமாற்றங்கள். ஆனால் விசுவாசத்தில் அவன் பலகீனனாய் இருக்கவில்லை, விசுவாசத்திலே அவன் குறைவுபட்டவனாய் இருக்கவில்லை. எவ்வளவு ஒரு ஆழமான நம்பிக்கை! சாராள் நகைக்கிற பொழுதும் ஆபிரகாம் விசுவாசத்தில் சோர்ந்து போகவில்லை. சரீரம் செத்து போனதை எண்ணாதிருக்கிறார். அப்பா, ஆடு எங்க? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பலிபீடத்தில் கடத்தி தன்னுடைய கத்தியை உயர்த்துகிற வரைக்கும் தடுமாறவில்லை.
அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் நீதியாய் கணக்கிட்டார். அவனுக்கு சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். ஒருவேளை தவறு செய்வதை குறித்து உற்சாகப்படுத்தல, ஆனா ஆண்டவருக்காக நிக்கணும்னு நம்ம நினைத்தால் சில தடுமாற்றங்களை அடைகிறோம் இல்லையா? அது எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைக்கிறது இல்லை. நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், நம்ம அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை இன்றைக்கும் நினைவு கூறுகிற ஒரு தேவன் பார்க்கிறார். இது போதும், உன்னை நான் முழுமையா ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் அதை நீதியா கணக்கிட்டு விட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சு, மற்ற காரியத்துல உன்னை தடுமாற வைத்தது யாருன்னு எனக்கு தெரியும். அது நீயாக செய்த காரியம் அல்ல, எனக்கு தெரியும். அது நீ விரும்பி செய்த காரியங்கள் அல்ல. உன்னை தடுமாற வச்ச ஒருத்தர் இருக்கிற, அவனை பார்த்துக்கிடுறேன். ஆனா என் மேல வச்ச அந்த விசுவாசம் உனக்கு ஜெயமாய், உனக்கு 100% உனக்கு நான் திருப்பி கொடுக்க போறேன். ஆபிரகாமை நீதியாய் கணக்கிட்டவர். 3 முறை வேதாகமத்தில் இந்த வார்த்தை வருவதன் காரணம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தட்டும். ஆண்டவரே, இந்த விசுவாசத்தின்படியே எங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து உமக்காக நிற்கிற பலனை தாங்கப்பா. நன்றி. நாளை தினத்திலும் உள்ள பரிசுத்த ஆராதனைகளை 3 ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆழமாய் எங்களோட இடைப்படும். இந்த மாதம் எங்களுக்கு ஒரு கிருபையின் மாதமாக இருப்பதாக, சாட்சியின் மாதமாக இருப்பதாக, சமாதானத்தின் மாதமாக இருப்பதாக, சத்தியத்தில் நடக்கிற மாதமாக இருப்பதாக, விசுவாசத்தில் முன்னேறுகிற மாதமாக இருப்பதாக. பலகீனத்தோடு சுகவீனத்தோடு போராட்டத்தோடு வந்த பிள்ளைகள் இப்பொழுது அவர்கள் சுகமடைவார்களாக. வீடுகளில் சுகவீனமாக இருந்தாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் ஒரு தெய்வீக சுகம் அவர்களுக்கு உண்டாவதாக. விசுவாசத்தினால் ஜெயம் பெற உதவி செய்யுங்க. இந்த ஊழியத்தை நினைக்கிற, ஜெபிக்கிற, தாங்குகிற, உதவியாயிருக்கிற, காணிக்கைகளை இந்த சௌபாகளையும் கொடுக்கிற அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களுடைய தரிசனங்களை நாங்கள் உமக்கு முன்பாக வைக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் அதை நிறைவேற்றி தரப்போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை ஒரு மகிமையின் அடையாளமாக இந்த தேசத்தில் நிலைநிறுத்தும். தரை மட்டும் தருகிறோம், தாழ்த்துகிறோம். நேசரேசுவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் அருமையான அங்கிள் நமக்காக சொல்லுவார்கள். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும், குறிப்பாக நம்முடைய ஆயர் அவருடைய குடும்பத்தோடும் நிலைத்திருப்பாராக. ஆமென், ஆமென்.